ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரியார் கொள்கையை எதிர்ப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேன், இதுதான் எனது கொள்கை அப்படிங்கிறார் சீமான். மேலும் சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு. பெரியார் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கு ராமகிருஷ்ணன் பெரியாரை பற்றி இவ்வளோ அவதூறு சொல்கிறீங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முற்றுகையிட போனார். அவர் கைதானார். தொடர்ந்து பலர் அந்த பெரியாரிய சிந்தனைகள் கொண்டவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, சீமான் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறது. அது குறித்து அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது ஆதாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அதை நாட்டுடைமையாக்குங்க தெரியும் அப்படிங்கிறார். தந்தை பெரியார் அவர்களினுடைய உரையோ அல்லது எழுத்துக்களோ இதுவரை எதுவுமே மறைக்கப்படவே இல்லை. எல்லாம் மக்களினுடைய பார்வையில் தான் இருக்கிறது. குடியரசு இதழிலே பெரியார் எழுதினார். அவர் உரை குடியரசு இதழில் வெளியானது. அதற்கு பிறகு குடியரசை மேற்கோள் காட்டி விடுதலை இதழ், விடுதலை இதழில் பெரியார் பேசிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன, பெரியார் எழுதிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன. ஐயா மறைந்த ஆணைமுத்து அவர்கள் பெரியார் பேசியதையெல்லாம் தொகுத்து தந்தார். அதன் பிறகு பெரியார் அன்றும் இன்றும் என்றும் என்கிற நூல் வெளியானது, பெரியார் களஞ்சியம் என்கிற நூல் வெளியானது. இப்படி பெரியார் பேசிய எந்த உரையும் இதுவரை யாரையும் மறைத்து வைக்கவே இல்லை. முதல்ல பெரியாரே திரைமறைவு வாழ்க்கை வாழாத ஒரு தலைவர் சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சீமான் போன்ற தற்குறிகளுக்கு, புரோக்கர் வேலை பார்க்கிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒருபோதும் பெரியார் தன்னுடைய நிலைப்பாட்டை மறைவாக வைத்துக் கொண்டவர் அல்ல, மறைமுகமாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்தவர் அல்ல, பட்டவர்த்தனமாக அறிவித்தவர். அவர் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் அதை நேரடியாக மக்களிடத்திலே சொல்லுகிற துணிச்சலும் திராணியும் கொண்டிருக்கிற தலைவராக அவர் இருந்தார். அதனாலதான் பெரியாருடைய கருத்துக்கள் பெருஞ்சித்திரனாரை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டது. சமூக நீதியிலே அவர் பெரியார், சாதி ஒழிப்பிலே அவர் பெரியார், இப்படி எல்லாவற்றிலும் பெரியார். ஆனால் தமிழ் மொழி ஆய்விலே அவர் சிறியார் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். நேர்மையாக அந்த விமர்சனம் வைக்கிற துணிச்சல் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களிடத்திலே இருந்தது. கோபித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் பெரியார் எப்போதும் கவலைப்பட்டதே கிடையாது. பெரியார் தான் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதாபிமானம் ஒன்றுதான் என்று ஒரு தலைவர் இந்த மண்ணில் சொன்னார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் தான். எதற்காக இதை நாட்டுடைமையாக்க வேண்டும்? நாட்டுடைமையாக்கிய நூல்களில் இருப்பதையெல்லாம் படித்து தேர்ந்து விட்டாரா சீமான்? பாரதியார் பாடல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கி இருக்கிறார்கள். பாரதியார் பாடல் எல்லாவற்றையும் படித்து விட்டாரா? பாரதியார் பாடலை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? முதல்ல அறிவு என்பது எத்தகையது என்பதை சீமான் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். மலத்தை மண்டையில் வைத்துக் கொண்டு மூளையை கலட்டி புட்டத்துக்கு கீழே வைத்துக் கொண்டிருக்கிற நபராக சீமான் எப்போதும் வெளிப்படுகிறார். எனவே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பெரியார் சொன்னதாக சொல்லிவிட்டு ஆதாரங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிற ஒரு பேடித்தனமான அரசியலை சீமான் செய்து கொண்டிருக்கிறாரே, கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா சீமானுக்கு? உடல் கூசவில்லையா சீமானுக்கு? கொலை செய்து விட்டார் என்று காவல்துறை கைது செய்கிறது ஒரு நபரை. காவல்துறை இந்த நபர் மீது குற்றம் சுமத்துகிறது. குற்றம் சுமத்துகிறவன் குற்றம் செய்தான் என்கிற ஆதாரத்தை காவல்துறை தர வேண்டுமா, அல்லது கொலை செய்ததாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற நபர் தர வேண்டுமா? நீங்க சொல்லுங்க சார். குற்றச்சாட்டை பெரியார் மீது நீ வைத்து விட்டு ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அதனால்தான் நான் சொன்னேன், மலத்தை மண்டையில் வைத்துக் கொண்டிருக்கிற நபராக சீமான் வெளிப்படுகிறார். அவரிடத்திலே ஆதாரம் கிடையாது. அவர் பேசுகிற செய்திகளுக்கு எந்த விதமான அடிப்படை தரவுகள். பாஜக மாநில தலைவர் பேசும் பொழுது, இது குறித்து பேசும் பொழுது சில பெரியார் முதல்ல பேசினது எழுதியதெல்லாம் மறைச்சிட்டாங்கிறார். பெரியார் பேசியது எதையும் மறைக்கப்பட்டிருக்கிறது? பெரியார் காலத்திலேயே அவருடைய கருத்துக்கள் மறைக்கப்படல சார். பெரியாரே எந்த கருத்தையும் மறைக்கவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக நீ எனக்கு ஓட்டு போடணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் சொல்ற கருத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, நான் சொல்ற கருத்தை கேட்டு கை தட்டுவேங்கிறதுக்காக நான் இந்த கருத்தை சொல்லல, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், இது சரின்னு எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்காம போக வேண்டியது உன்னுடைய கடமை, நீ அதை பகுத்தாய்ந்து பாரு, உனக்கு சரின்னு பட்டா நீ செய்யி, இல்லைன்னா விட்டுருன்னு சொன்னார் பெரியார். எந்த கருத்துக்களை பெரியார் மறைத்தார்? பெரியார் செய்யாத ஒன்றையா பெரியாருக்கு பிறகு வந்தவர்கள் செய்ய போகிறார்கள்? அது பெரியாருடைய தன்மையை மாற்றுகிற வேலையாக அல்லவா மாறிவிடும், பெரியாரினுடைய இயங்கியலுக்கு எதிராக அல்லவா மாறிவிடும்.
அப்படிப்பட்ட ஒரு செயலை என்றைக்காவது பெரியாரிய இயக்கங்கள் செய்யுமா என்று கேட்டால் ஒருபோதும் பெரியாரிய இயக்கங்கள் அந்த வேலையை செய்யாது. காரணம், பெரியார் வெளிப்படைத்தன்மையோடு இயங்கிய தலைவர், ஒளிவு மறைவு இல்லாமல் இயங்கிய தலைவர், தன்னுடைய கருத்துக்களுக்கு முக்காடு போடாத ஒரு தலைவராக பெரியார் வெளிப்பட்டார். அதனால்தான் பெரியாரினுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் நிலை பெறுகிறது. ஒரு தத்துவத்தின் தலைவராக பெரியார் ஏன் அடையாளப்பட்டார் என்று கேட்டால், பெரியார் வெளிப்படைத்தன்மையோடு இயங்கியதன் காரணமாகத்தான் அவருடைய கருத்துக்களை இன்றைக்கு பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு உடையவர்கள் கூட நேரடியாக எதிர்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவருடைய வெளிப்படைத்தன்மை தான். அவர் அதைத்தான் சொல்லிவிட்டு போனார், அதைத்தான் செய்து காட்டினார். அதையே தான் இன்றைக்கு பெரியாரிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் பின்பற்றுகின்றன. அவர் அண்ணாமலை சொல்றாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் அண்ணன் கிட்ட கொடுத்துருவேன். ஏற்கனவே நீ கொடுக்க வேண்டிய ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தியா? வாட்சுக்கு பில்லு கொடுத்தியா? முதல்ல அந்த பில்லையே கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம நீ இப்ப சீமானுக்கு அந்த செத்தவனுக்கு சரங்கு வந்தவன் சாட்சின்னு சொல்லுவாங்க இங்க கிராமப்புறத்துல. அந்த மாதிரி அவருக்கு இவர் சாட்சியை கொண்டு போய் அவர் ஆதாரத்தை கொண்டு போய் சீமான்ட்ட கொடுப்பாரு. ஏன் நீ ஆதாரத்தை நேரடியா ஊடகங்கள்ல வெளியிடு. இப்ப புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் எந்த இடத்தில் சேர்கிறார்? ஒரு முக்கோண காதல் கதை இவர்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அர்ஜுன் சம்பத், கிருஷ்ணசாமி, சீமான் இவர்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைந்து நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஆட்கள். இதைத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாக்பூர் அஜெண்டாவை செயல்படுத்துகிற இடத்தில் இருந்து சீமான் செய்கிறார். நான் ஒரு செய்தியை சொல்றேன், ஒரு நல்ல புரோக்கர் சார் சீமான் போல ஒரு புரோக்கர் இந்த உலகத்தில் கிடைக்கவே மாட்டார். நீ மடை மாற்றுவதற்காக எதையாவது செய்யின்னு சொல்லிட்டா நிர்வாணமாக சாலைகளில் ஓடுவதற்கு கூட தயங்காத மனிதராக சீமான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புரோக்கர் சீமான் இப்போது முதலமைச்சர் அவர்களினுடைய சட்டமன்ற உரை இருக்குல்ல, யார் அந்த சார் நீங்க ஒரு 4 சார் கூவிக்கிட்டு தெரிஞ்சிச்சுல்ல, அந்த சாருக்கு பதில் சொன்னாரு சட்டமன்றத்துல. அந்த கருத்துக்கள் மக்களிடத்திலே போய் சேர்ந்து விடக் கூடாது. முதலமைச்சர் பேசிவிட்டார், முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் அரசியல் செய்தார்கள். இப்போது முதலமைச்சருடைய கருத்து சட்டமன்றத்தில் சம்மட்டி அடியாக ஒலித்ததற்கு பிறகு அந்த கருத்தை மடைமாற்றம் செய்வதற்காக டேக் டைவர்ஷன் எடுக்கிறதுக்கு அரசியல் களத்தில் இப்போது இறக்கிவிடப்பட்டவர் தான் சீமான். அதனால்தான் திடீரென பெரியார் குறித்த கருத்து 2 நாளா பெரியார் குறித்த கருத்துக்கள் கொதிநிலைக்கு வந்துருச்சு. அவங்களுடைய அஜெண்டா ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? எந்த குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மீது சொன்னீர்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை இருக்க மாட்டோம், எதிராக நிற்போம்னு சட்டமன்றத்துல கொண்டு மசோதாவை இப்ப வச்சுட்டாரு. கடுமையான சட்டங்களை கொண்டு வச்சுட்டாரு. இப்ப என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு வியூகம் வகுத்தால் அந்த வியூகத்தை முனைமலுங்க செய்கிற ஆற்றலும் வல்லமையும் திராவிட இயக்கத்துக்கு உண்டுன்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரு முதலமைச்சர். எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? இப்ப என்ன செய்வீங்க? நான் சொன்னதை போல நிர்வாணமா சீமான ரோட்ல ஓட விட போறீங்களா? கடைசியா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அது ஒண்ணுதான். அதையும் சொல்லுங்க, அந்த புரோக்கர் செய்வார். செய்தியாளர் கேட்கும்பொழுது ஏன் மாறி மாறி பேசுறீங்க, நீங்க தானே இப்படிலாம் பேசுனீங்க கடந்த காலத்துல அப்படின்லாம் கேட்கும்பொழுது, ஒரு காலத்துல பேசுறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா படிக்க தெளிவு வந்துருச்சு, தலைவரை சந்தித்ததுக்கு அப்புறம் எனக்கு தெளிவு வந்துருச்சு அப்படிங்கிறார். படிக்க தெளிவு வந்துருச்சா இல்ல குடிக்க மூலம் விளங்கிருச்சா? கரெக்டா சொல்லணும். படிக்க தெளிவு வந்துருச்சுன்னு பொய் சொல்லக்கூடாது. படித்தால் அறிவு நாணயம் பெற முடியும். அறிவு நாணயம் உள்ள மனிதராகவா சீமான் பேசுகிறார்? சீமான் பேசுவது படிப்பறிவுக்கு ஒத்த கருத்துக்களா என்று நான் கேட்கிறேன். எதையாவது நீ அறிவு கண் கொண்டு பேசி இருக்கிறாயா? அறிவு கண் கொண்டு பார்த்து இருக்கிறாயா? அறிவுக்கு ஒவ்வாத செய்திகளை பேசுவதுதானே உன்னுடைய வாடிக்கை. நீ குடித்து விட்டு உன்னுடைய போதைக்கு மேடையில் ஏறி உளறுவதைத்தான் நீ வாடிக்கையாக கொண்டிருக்கிற. பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ போய் தலைவரை பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்கிறாய். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அவரை பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு முன்னத்து பெரியார் என்று நீ பேசிய காணொளிகள் என்றைக்கும் கொட்டி கிடக்கின்றன. எடுத்து வெளியிடுவோமா? அதன் பிறகு என்ன? நான் நல்லா கேட்டுருவேன், ரொம்ப கண்ணியம் கருதி கேட்க கூடாதுன்னு இருக்கேன். ராவணன் குடில பெரியார் படத்தை வைத்து சமூக நீதி, பெண் உரிமை, சமூக அந்தஸ்து இவற்றுக்கெல்லாம் தலைவராக முன்னத்தி ஏராக இருந்தவர்னு பெரியாருக்கு புகழ் வணக்க கூட்டம் நடத்தினீங்களா இல்லையா? ஊர் முழுக்க பெரியாருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டினீங்களா இல்லையா? நினைவேந்தல்னு அவரை பார்த்துட்டு வந்து தானே செஞ்சீங்க. அதுதான் அவர் ஒத்துக்கிறார். நான் ஒரு காலத்துல செஞ்சிருந்தா இல்லைன்னு சொல்லல, படிக்க எனக்கு ஒரு தெளிவு பிறக்குதுங்கிறார். நிறைய விஷயம் சொல்றாரு. வஉசியை சொல்றார். வஉசி என்ன செஞ்சார்? சொத்துக்களை வித்தாரு, இந்த மாதிரிலாம் இருந்தார். என்ன கேட்டார்? ஒரு உதவி கேட்டார் கடிதம் மூலயமா. ஆனால் அந்த கடிதத்தை தூக்கி இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆளே என்கிட்ட உதவி கேட்குறாருன்னு சொல்லி ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறீங்க, இது என்னது, இது ஒரு அழகா அப்படின்னு கேட்குறாரு. சொத்துக்காக இவருக்கு கடைசி காலத்தை கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் நாட்டுக்காக சொத்தை வித்தாரு அப்படிங்கிறாரு. இனிமேலும் சொத்துக்காக கடைசி காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு,
இந்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பேசினா கயல்விழிக்கும் உனக்கும் என்ன வயசுன்னு நாங்க பேச வேண்டிய கட்டாயம் வந்துடும். கண்ணியம் கருதி நாங்க ரொம்ப அமைதியா இருக்கிறோம். அதுக்கு போக வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களை அந்த சூழலை நோக்கி நீ தள்ளாத. இன்னொன்று, நீ என்ன சொல்ற, வஉசியை உதவி கேட்டாருன்னு சொல்லி படத்தை போட்டு மாட்டுறாங்க. உங்களுடைய முன்னத்தி ஏன்னு நீ தானே சொல்றியா இல்லையா? எங்க பெரும்பாட்டன்னு சொல்றியா இல்லையா? அப்போ உங்க பெரும்பாட்டனை ஏன் பிச்சை எடுக்க விட்டான் உங்க ஆள் பூரா? அன்னைக்கு இருந்த உங்க ஆளுங்கெல்லாம் ஏன்டா பிச்சை எடுக்க விட்டானுங்க? நாங்க போய் பெரியார ரோட்ல பிச்சை எடுக்க விட்டோமா? நாங்க போய் அண்ணாவை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டோமா? எங்க தலைவர்களை நாங்கள் எப்படி கொள்கை வழியில் பார்த்து கொண்டோம். எங்கள் தலைவர்களை சித்தாந்தம் குறையாமல் எங்க தலைவர்களை நாங்க கண்ணியப்படுத்தி வச்சுக்கிட்டோம். நீங்க உங்க தலைவர்களை கண்ணியப்படுத்தி வைக்கலன்றது ஒரு உதாரணமாச்சா? இன்னொன்னு, நீ வள்ளலார் குறித்தெல்லாம் பேசுற. வள்ளலார் குறித்து முதலில் தன்னுடைய குடியரசு இதழில் எழுதியவர் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் தான் சார் வள்ளலார் குறித்து எழுதினார். இன்னொன்றையும் நான் சொல்றேன், வள்ளலார் குறித்த ஆய்வை சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணப்ப அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது திராவிட இயக்கம். வள்ளலாரினுடைய வாழ்க்கை வரலாறு, வள்ளலார் குறித்த ஆய்வை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கக்கூடாது என்று களத்தில் நின்றது திராவிட இயக்கம். அன்னைக்கு நீ எங்க போன? மயிர் புடுங்கிட்டு இருந்தியா அன்னைக்கு போய்? நீ எங்க போன? ரோட்டுக்கு போராடி இருக்க வேண்டாமா? உன்னுடைய மூதாதையருடைய ஆய்வு குறித்த பாடத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா? அப்போதெல்லாம் வீதிக்கு வராமல் இருந்து விட்டு, எங்கேயோ குடித்து விட்டு, யாரோட கும்மாளம் அடித்துக் கொண்டு இருந்து விட்டு, களத்தில் இருந்த எங்களை பார்த்து எங்கள் மூதாதையர்களை மதிக்கவில்லை, அவர்களை மதிக்கவில்லை. நாங்க எல்லாரையும் மதிச்சிருக்கோம். எல்லாரையும் மதித்து, எல்லாரையும் தலைவர்களாக பார்த்து, எல்லாரையும் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் அரசு. பெரியார் மட்டும்தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா? அதுக்கு முன்னோடிகள் யாரும் இல்லையா? செய்ததை வேற எந்த தலைவர் செய்தார்? நீ சொல்லு. நான் கேட்கிறேன், நீ சொல்றல்ல பெரியாரை உயர்த்தி பிடிப்பதை போல. ஆமா, பெரியார் செய்ததை இந்த மண்ணில் இன்னொரு தலைவர் செய்தாரா? வஉசி ஒரு இண்டிவிஜுவல் சார். அவருக்கு பின்னால் ஒரு இயக்கம் இருந்ததா? ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாரா? கப்பல் விட்டாரு. அவருடைய தியாகத்தை நாங்க மதிக்கிறோம். கப்பலோட்டிய தமிழன் என்று இன்றைக்கும் வரலாற்றில் அவரை வரவு வைக்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது சார். தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வஉசி துறைமுகம்னு பேர் வச்சது திராவிட இயக்கம் தான். மறந்துட்டாரா? அவருக்கு தெரியாது அதெல்லாம். அப்ப அவருக்கு அரசியலே என்னன்னு தெரியாது. அவர் மணிவண்ணனுக்கு துண்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு துணை இயக்குனராக, இணை இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு அரசியல்லாம் தெரியாது, என்ன நடந்ததுன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தி அந்த கொள்கை வழியில் ஒரு சித்தாந்தத்தை தயார் செய்து அந்த சித்தாந்தம் இன்றைக்கும் நிலை பெற செய்கிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவராக பெரியார் தான் இருந்தார். பெரியார் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கும் பெரியார் பேரை சொன்னா உங்க அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு நிக்கிறது மாதிரியான சூழல்ல நிக்க வச்சிருக்கிறாரு பெரியார். இன்றைக்கும் ஊர் முழுக்க பெரியாரினுடைய சிலைகள் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. இன்றைக்கும் பெரியார் தானே திராவிட இயக்கத்தினுடைய ஆதார சுருதியாக இருக்காரு. இன்னைக்கும் பெரியாரை தானே நாங்கள் கொண்டாடுகிற, எங்கள் சித்தாந்த வழிகாட்டி என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய சித்தாந்தம் இன்றைக்கு வெற்றி பெற்று நிலை பெற்று நிற்கிறதே. இன்னைக்கு திராவிட இயக்கம் பெரியார் என்கிற அந்த தலைவனினுடைய வேரில் தானே ஓங்கி உயர்ந்து மரமாக நிற்கிறது. உங்களால ஒண்ணு சாய்க்க முடியலையே, எதையும் புடுங்க முடியல என்ற கோபத்துல தானே இன்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலைப்பாட்டை அன்றைக்கு தீர்க்க தரிசனத்தோடு செய்து காட்டிய தலைவர் பெரியார். வேற எவன் செஞ்சான்னு சொல்லு. வேற எந்த தலைவர்கள் செய்தார்கள்னு நீ பட்டியல் கொண்டு வா. அமைப்பை கட்டியது யார்? சித்தாந்தத்தை நிலைநிறுத்தியது யார்? கொள்கையை இந்த மண்ணில் நிலை பெற செய்தது யார்? அப்படி ஒரு தலைவர்கள் இருந்தால் நீ கொண்டு வா, நாங்க கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கோம். அப்படி யாரும் இல்லை. அதைத்தான் பெருஞ்சித்திரனார் சொன்னாரு. இந்த மண்ணில் தமிழனுக்கான ஒரு தலைமை இப்போதும் தேவைப்படுகிறது. ஆனால் பெரியாரை விட்டால் வேறு தலைமை இல்லை என்கிற காரணத்தால் பெரியாரை கொண்டாட வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னாரு பெருஞ்சித்திரனார். இதுதான் யதார்த்தமான உண்மை. பெரியாரே இதை சொன்னார் சார். நான் எந்த இனத்துக்காகவும் போராடுறதுக்கு வரல, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு எவனும் வரல, அதனால நான் இந்த வேலைக்கு வந்தேன்னு சொன்னாரு. இப்படி அறிவித்த ஒரு தலைவர் உலகத்திலேயே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த தலைவர் அப்படி வெளிப்படை தன்மையோடு இயங்கினார். அதனாலதான் நாங்க சொல்றோம், அவர்கிட்ட ஒளிவு மறைவுல நான் தான் இந்த மக்களுக்காக போராட வந்திருக்கேன், சர்வபரி தியாகத்துக்கு தயாரா இருக்கிறேன்லாம் உன்ன மாதிரி அவர் சொல்லல. நான் இந்த இனத்தினுடைய மகன்லாம் அவர் சொல்லல. அவர் சொன்னார், இந்த வேலையை செய்யற ஒருத்தர் வரமாட்டேங்கிறான்டா, அதனால நான் வந்திருக்கேன்டா இந்த வேலை செய்யறதுக்கு, இன்னொருத்தன் இந்த வேலையை செய்யறதுக்கு வந்தானா நான் வேற வேலைக்கு போயிருவேன்னு சொன்னார் பெரியார்.
இந்த விஷயத்தில் துரைமுருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் சீமான் பேரை குறிப்பிடல. மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. மேலும் மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவருடன் போராடுவது கஷ்டமான காரியம் என பெரியாரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கும் சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. சீமான் அந்த தெரிவித்த கருத்துக்கு எதிராக சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்போ இது குறித்து அதிமுக ஒரு அறிக்கை வெளியிடலை, இது குறித்து அவங்க யாரும் எதுவும் பேசலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதேபோல் விஜய் அவர்களும் கருத்து தெரிவிக்கலை அப்படிங்கிற பேச்சும் சமூக வலைதளங்களில் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு பெரியார்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதிமுக ஒரு பதட்ட மனநிலையில இருக்கு. கட்சி சின்னம் இருக்குமா, நம்ம ஈரோட்டுல பின்வாங்குறோம், நம்மளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு முன் வந்தார்ல முதலமைச்சர். அதிமுக இருக்கிறவன் பூரா வீட்டை விட்டு வெளியே வர முடியாம நிலைமை வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்ப இந்த சட்டம் அமலுக்கு வந்துட்டா சிந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருல, ரோட்டாண்டாவாமான்னு, அவர் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவார். ஏன்னா இந்த சட்டம் அதை தான் சொல்லுது. இப்ப இந்த சட்டத்தை என்ன செய்யறது? நம்ம தான் சட்டம் போடுன்னு சொன்னோம், சட்டத்தை போட்டாங்க. எடப்பாடி சும்மா இருந்திருக்கலாம், நம்மள மாதிரி எல்லாம் ஜெயில வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டாருன்னு இந்த முன்னாள் அமைச்சர்லாம் இப்ப பீதியில இருக்கிறாரு. அதனால இப்ப பெரியார் குறித்து பேசுவதற்கெல்லாம் அவர்களுக்கு அவகாசம் இல்லை. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் பெரியார தெரியாது சார். பெரியார் என்ன சொன்னார் என்பதும் தெரியாது, திராவிட இயக்கம் என்றால் என்ன என்பதும் தெரியாது. திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக அதிமுகவை வழிநடத்திட வேண்டும் என்று நினைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கேடுகட்ட நிலைக்கு போயிருப்பாரா? பெரியார் குறித்து கருத்து பேசி இருக்கிறார் சார். நான் என்ன கேட்கிறேன், யார் அந்த சார் கைது பண்ணுன்னு வீதிக்கு வந்தியே? திராவிட இயக்கம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு, அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வைத்துக்கொண்டு, அந்த அண்ணா தலைவர் பொறுப்பை பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன், பெரியாருக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த அரசு பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார். அத்தகைய அண்ணாவை உன்னுடைய கொடியினுடைய உருவப்படமாக வைத்துக்கொண்டு யார் அந்த சார் என்ற போராட்டத்தை நடத்துவதற்கு காட்டிய வீரியத்தை இந்த சீமானை கைது செய்ய வேண்டும் என்று நடத்தி இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் நீ எவ்வளவு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கி இருக்க வேண்டும். சென்னாரெட்டிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை அதிமுக கடந்த காலத்தில் கொடுத்தது. சுப்பிரமணிய சாமிக்கு அதிமுகவினுடைய ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத காமிச்சிங்கல்ல. இப்ப எங்க போச்சு அந்த அதிமுக? வீரியம் குறைந்து விட்டதா? அதிமுக என்கிற கட்சி உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டாமா? பாஜகவிலிருந்து நாங்கள் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் விலகி நிற்கிறோம்னு நீ சொல்றிய, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் இன்றைக்கு பெரியார் குறித்து இப்படி ஒரு கருத்தை பேசியதற்கு பிறகு அதிமுக கொதிநிலையில் அல்லவா இருந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில். திமுகவை விடுங்க சார், அது ஆளுங்கட்சி கையில் எண்ணெய் கரண்டியை வைத்துக் கொண்டிருக்கிறது. நினைச்ச மாதிரி எல்லாம் ஆட்ட முடியாது. ஆனா எதிர்கட்சி வெறும் கரண்டியை வச்சிருக்கு. எப்படி வேணாலும் ஆட்டலாம், மேல இருந்து கீழே கொண்டு வரலாம், கீழே இருந்து மேல கொண்டு போகலாம். செய்தியா நீ? பெரியார் குறித்த அக்கறையும் பெரியார் என்கிற தலைவர் குறித்த புரிதலும் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற இயக்கத்தை முடக்கி விட்டிருப்பார். ஆனா அவருக்கு பெரியார் என்றால் என்ன என்று தெரியாது. அவர் அமித்ஷாவுக்கு ஆபத்து வந்தால்தான் பொங்குவார், மோடிக்கு ஆபத்து வந்தால்தான் பொங்குவார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு பாஜகவினுடைய கால்களை நக்குவதற்கு கூட தயாராக இருப்பார். ஆனால் அண்ணா குறித்தோ பெரியார் குறித்தோ, ஏன் அவரை ஆளாக்கி அழகு பார்த்த ஜெயலலிதாவுக்கு ஆபத்து வந்தால் கூட அமைதியாகவே இருப்பாரே தவிர இப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்ற மாட்டார். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த மனிதர் அரசியலுக்கு அறவே லாயக்கற்ற ஒருவராக மாறிக்கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. விஜய்க்கு எதிராக தான் சார் இன்னைக்கு பெரியார் பத்தியே பேசியிருக்காரு. 2 அஜெண்டா தான் சீமானுக்கு. ஒண்ணு நாக்பூரில் இருந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா, இன்னொன்னு தனக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை இந்த நேரத்தை சரி பண்ணணும். ஏன் எங்களுடைய முன்னத்தி ஏறு கொள்கை வழிகாட்டின்னு சொல்ல மாட்டேன். இந்த கொள்கை வழிகாட்டிங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். சமீபத்துல கொள்கை வழிகாட்டின்னு சொன்னது யார்? தன்னுடைய மாநாட்டில் விஜய் தான் அறிவிச்சார். விஜய் தன்னுடைய அரசியல் பயணம் என்று ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அது பெரியார் திடலுக்கு தான், வேற அரசியல் பயணமே கிடையாது. எல்லாமே பனையூர் தான். நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதா இருந்தாலும் பனையூர் தான், தலைவர்கள் படத்துக்கு அஞ்சலி செலுத்துறதா இருந்தாலும் பனையூர் தான். வெளியில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பயணம் மேற்கொண்டா அது பெரியார் திடலுக்கு வந்ததுதான். இப்ப பெரியாரினுடைய பிம்பத்தை நொறுக்குகிறேன் என்கிற பெயரால் இந்த களத்துக்கு வந்திருக்கிறான்ல இந்த குடிகார பயல், இதற்குடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு நாக்பூர் கொடுத்திருக்கிற வேலையை செய்து முடிக்கணும். பாஸ் சொல்லியிருக்காரு, செய்து முடிக்கிறோம். இன்னொன்று, இதன் மூலமாக பெரியாரினுடைய பிம்பத்துக்கு ஒரு பேர் சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டால், பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டால், அதன் மூலமாக அரசியல் செய்யக்கூடிய விஜய் பக்கம் திரும்பக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தை திருப்பலான்னு. ஆனா விஜய்க்கு இந்த அரசியல் எல்லாம் புரியாது.
ஏன்னா நீங்க பனையூர் பங்களால இருந்து வெளியில வந்து பார்க்கணும். முதல்ல இப்படி ஒரு கருத்து தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 நாட்களாக சீமானுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் குமிறி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தி விஜய்க்கு போச்சானே தெரியல. புஷியானது மாதிரி ஆட்கள் போய் சொன்னாங்களான்னே தெரியல. செய்திகளை பார்த்தாரா என்றே தெரியவில்லை. ஊடகங்களை பார்த்தார் என்றே தெரியவில்லை. எனவே விஜய் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் எதிர்வினையை ஆற்றி அரசியல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் விஜயால் எந்த காலத்திலும் அரசியல் செய்ய முடியாது. விஜய் பூட்டிய இரும்பு கூட்டுக்குள் இருந்து கொண்டு அரசியல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. விஜய்க்கு தோழமையோடு சுட்டிக்காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பேசும்போது சொன்னீங்க, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல கடும் தண்டனை கொடுக்குற மாதிரி மசோதா கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மசோதா தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறமாவது இவங்க சமாதானம் அடைவாங்களா? அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் எதை செய்தாலும் சமாதானமாக மாட்டார்கள். இப்ப உண்மையிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா இவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள்? இதை கூடவா தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள்? எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் செய்வதற்கு எந்த காரணிகளும் தமிழ்நாட்டு களத்தில் கிடைக்கவில்லை. இப்போது ஒரே வாய்ப்பாக யார் அந்த சார் என்கிற இந்த டெம்ப்ளேட் கிடைத்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் முதலமைச்சர். முற்றுப்புள்ளி வைத்தது மட்டுமல்ல, அடுத்த அடி எடப்பாடி பழனிசாமியினுடைய கும்பல் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை இப்போது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கும்பல் என்று சொன்னால் அதிமுக மட்டுமல்ல, அதிமுகவோடு துணையாக நிற்கக்கூடிய திரைமறைவிலே கள்ளக்காதல் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவர்களெல்லாம் இனி அரசியல் செய்ய முடியாத சூழலை உருவாக்கிவிட்டார். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆனால் முதலமைச்சர் எல்லா விஷயத்திலும் முனைமுழங்க செய்கிற வியூகங்களை வகுத்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதிமுகவால் அரசியல் செய்ய முடியல எதிர்கட்சியால. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் செய்ய முடியாத சூழலையே உருவாக்கி கொண்டே போறாங்கல்ல. இப்ப கூட ரேஸ்ல ஆளுங்கட்சி தான் சார் முன்னால் நிற்குது. நீங்க எதெல்லாம் காரணமா கையில எடுத்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரணங்கள் எல்லாம் உங்கள் கையில் சிக்காமல் இருப்பதற்கான வேலையை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த அரசு கொள்கை வழி இயங்குகிற அரசு, இந்த அரசு மக்களுக்காக இயங்குகிற அரசு. உண்மையிலேயே அரசியலுக்காகவா இன்றைக்கு இந்த மசோதாவை கொண்டு வந்தார் முதலமைச்சர்? இல்லையே. அன்றைக்கே முதலமைச்சர் சொன்னாரு, பெண் பிள்ளை என்று கூட பாராமல் இந்த விஷயத்தில் அரசியல் செய்கிற ஒரு மோசமான போக்கு தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பது தமிழ்நாட்டுக்கு பேராபத்துன்னு சொன்னார். சொன்னதோடு முதலமைச்சர் நிறுத்தி கொண்டார். உங்களிடத்திலே ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால் சூமோட்டோவாக வழக்கை விசாரித்து ஒரு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைத்திருக்கிறது. அந்த புலனாய்வு குழு இடத்திலே உங்களுக்கு எந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கள்னு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு முதலமைச்சர் அறிவிச்சாரு. நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்களா? முதலமைச்சர் சொல்லி 3 நாள் ஆச்சு. 3 நாளா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா யார் அந்த சார் கண்டுபிடின்னு சொல்றல. அப்ப ஏதோ உனக்கு ஒரு க்ளூ இருக்கு, ஏதோ ஒரு புள்ளியில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்காரு. அந்த புள்ளி எந்த புள்ளி என்பதையாவது நீங்கள் சொல்லணும்ல. நேரடியா புலனாய்வு குழுட்ட கொடுங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். ஏன் இதுவரைக்கும் கொடுக்காம இருக்கீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது அரசியல் நோக்கம்தான், அதற்கு பின்னால் எந்த காரணமும் இல்லை என்பது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சா? இப்ப இன்றைக்கு முதலமைச்சர் மசோதா கொண்டு வந்ததன் மூலமாக அதிமுகவினுடைய இந்த எதிர்ப்பு அரசியல் நாடகத்தை மூடு விழா நடத்தி முடித்து வைத்து விட்டார் என்றுதான் பார்க்கிறேன். இனிமேல் அதிமுகவால் இந்த விஷயத்தில் ஒரு அடி கூட நகர முடியாத நிலைமையை முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.